இன்றைக்கி கடைக்கான மெட்டீரியல் தேவைன்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். அந்த மெட்டீரியல்னால் நான் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். நான் வந்து சில்வர் கலரு நாட்கயிறு வாங்கியிருக்கேன் ஒரு பண்டலு. இதில் 5 பீஸ் இருக்குது. அதே மாதிரி காப்பர் கலரும் வாங்கியிருக்கேன். இப்போ காப்பர் கலர் தான் அதிகமாக வருது. கோல்டு கலர் அப்படியே அதே மாதிரி கோல்டு கலரும் ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே 5 பீஸ் இருக்குது. இது 3துலேயுமே நான் 5 பீஸ் வாங்கியிருக்கேன். நாட்கயிறு இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு கோல்டு கலரில் நான் இந்த டிசைன் லேஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சில்வர் கலரு. காப்பர் கலர் தான் வந்து அதிகமாக வருது இப்போ கோல்டு கலர் பார்டருடைய. அதனால் நான் காப்பர் கலரில் சிம்பிளான ஒரு லேஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் காப்பர் கலரில் தான் இந்த டிசைன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது காப்பர் கலர்லேயே கொஞ்சம் கிராண்டாக வாங்கியிருக்கேன். சிம்பிளாக இது ஒரு லைன் வச்சாலே போதும். இது வந்து கோல்டு கலர். இந்த டிசைன் கோல்டு கலரு. இதுவும் அதே மாதிரி டிசைன். இது சிம்பிளாக ஒரு லைன் வச்சாலே போதும். கிராண்டாக எடுத்து கொடுக்கும் லுக்கா. இதுவும் கோல்டு. நெக்ஸ்ட்டு சில்வர் கலரில் இந்த டிசைன் வாங்கியிருக்கேன். சில்வர் கலரில் கொஞ்சம் சிம்பிளாக வாங்கியிருக்கேன். இது கோல்டு கலர். கோல்டு கலரில் 4 பீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் காப்பரில் 3 வாங்கியிருக்கேன் டிசைனு. நெக்ஸ்ட்டு சில்வர் கலரில் 3 டிசைன் வாங்கியிருக்கேன். இந்த கோல்டில் மட்டும் தான் 4 வாங்கியிருக்கேன். அப்புறம் கொக்கி பேக்கெட் இருக்குது ஏற்கனவே, அதனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வாங்கிட்டாச்சு. நம்ம வந்து இன்ச்சு டேப், இந்த இன்ச்சு டேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்ச்சு டேப்போட இது வந்து இழுக்கலாம். இழுத்துட்டு நம்ம அப்படியே இழுக்கிறப்ப ஸ்டாப் ஆகிடும். நம்ம இதில் எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடும். நம்மளுக்கு இது உள்ளே போனோன்னா இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணால் டக்குன்னு உள்ளே போயிடுது.